அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கோம். அது என்ன நல்ல செய்தி அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல சுபகிரகங்களோட சேர்க்கைகள் வந்து சேர்கிறார். சுபகிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், குரு கூடவே உங்கள் ராசியான சூரியன் சேர்றார். இது எப்போ இருந்து நடக்குது? அந்த நேரங்காலம் தாங்க ரொம்ப முக்கியம். பொதுவாகவே நல்ல நேரத்தில் தொடங்கிட்டால் பாதி முடிந்தாற்போங்கிறாங்க. அப்போ அந்த நல்ல நேரத்தை தெரிஞ்சுக்காங்க. மே மாத இறுதியில் இருந்து ஒரு 28-30 அந்த ஆரம்பிச்சிருது. ஜூன் மாத 14ஆம் தேதிக்குள் வரைக்கும் நல்ல காலம் இருக்குது. இதை சரியாக பயன்படுத்தி பண்ணிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும், எதெல்லாம் விஷயம் ரொம்ப நாளாக ஒரு தங்கு தடை ஏற்பட்டிருக்கு, அத்தனையும் ஒரு வெற்றி அடைய காலகட்டம் வந்தாச்சு. இது ஒவ்வொன்றும் பிரித்து தான் சொல்ல போகிறேன். இதை ஃபுல்லும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் இந்த தகவல் என்ன சொல்கிறேன்னா, சுபகிரகத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதை நம்ம சாதகமாக அப்படி பயன்படுத்துவோம். பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி நிறைய நாள் தடுத்துட்டு இருந்தார். இப்போது குரு பயிற்சி வேறு வந்திருக்கு இல்லையா, கூட சுபகிரகங்கள் இருக்கா, இப்பொழுது கொடுக்க போகுது. அப்போ உங்கள் ராசியில் அங்கேருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை வேற பார்க்குற, 10லேருந்து 4ஆம் இடத்தை நிறைய கிரகம் பார்க்குது. அப்போ அந்த வீடு, ஃபஸ்ட்டு சொத்தை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு வீடு, இடம், வாகனத்தில் யோகங்கள் வருகிறது. இப்போ 4ஆம் இடம்ங்கிறது வீடு. சார் நான் இடம் வாங்கலாமா? வாங்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு, வாங்குங்க. சார் வீடு கட்டலாமா? தாராளமாக கட்டலாம். சார் ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கலாமா? அது கரெக்டான காலகட்டம். கடன் அதிகாரிங்க ஒரு இடத்த விற்றுட்டு வாங்கலாம். இந்த நேரத்தில் லோன் அப்ளை பண்ணால் கூட கிடைக்குங்க. அப்போ வாகனத்துக்கு, வண்டி வாகனத்துக்கு, இடத்துக்கு, சொத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்லலாம், தொழில் 1க்கு 2 மடங்காக பெருங்க போகுதுன்னு சொல்லுவோம். அப்போ இடம், வீடு, வண்டி, வாகனத்தில் ஆதாயம். இதில் விவசாயம் யாராவது பண்ணுறாங்கன்னு நீங்கள் சிம்மராசிக்கு, நான் என்ன சொல்லுவேன், தைரியமாக இந்த காலகட்டத்தில் விவசாயத்தை தொடங்குங்க. விவசாயத்தில் இது பண்ணலாம். இதில் ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட, எஸ்பெஷலி மாடு வளர்ப்பு பண்ணுறவங்க இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் தொழிலில் ஒரு சில பார்ட்னரை போட்டு பண்ணலான் இருக்கேன். யார் இதில் பெண்கள் சம்மந்தப்பட்ட பேரில், ஆண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சில பேர்கள் சொல்கிறேன், அவங்கள உங்கள் தொழிலுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வித்யா, கீதா, லக்ஷ்மி, இந்த மாதிரி அம்சமுள்ள பெண்கள் யாராவது தொழிலில் கூட்டாகவோ சம்மந்தப்பட்டது வந்தால் ப்ராசஸ் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட வீடு விற்கிறாங்கனால வீடை வாங்குங்கம்ப. ஆண்களில் ஜெயக்குமார், விஜயகுமார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயந்தி, ஜெயின்னு வரும். இந்த அம்சத்தில் உள்ள பேராட்கள்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார். அப்போ வீடு, இடம், விவசாயம், அது சார்ந்த தொழிலில் வளர்ச்சியே. இதில் உங்களுக்கு திருமணத்தை பற்றி தான் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா, திருமணத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி நின்று திருமணத்தை தாமதப்படுத்தியிருக்கார். நல்லா தெரிஞ்சும், தாமதம் தான், தடை இல்லை. இப்போ என்ன சொல்ல போகிறோம், உங்கள் ராசியில் ஏற்பட்ட தாமதத்துக்கு ஒரு விடுகாலம் தான் பேச போகிறோம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு வந்து, இது குரு வந்து என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். இதுதான் நமக்கு ப்ளஸ். குடும்பஸ்தானம், 4ஆம் அதிபதி, தடையை கொடுத்துட்டு இருந்த 6ஆம் அதிபதியும் பார்க்க வர்றார். அப்போ என்ன பண்ண போகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட தடை ஏற்பட்டதை விலகி ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க காலம் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், 7ல் சனி இருக்கும்போது திருமணத்தை பண்ணிடணும். அஷ்டம சனி வரும்போது இன்னும் சிக்கலாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் சுப செய்திகள் வருகிற காலகட்டமாக ஒரு ஃபைனலைஸ் ஆக போகுது. அப்போ காதல் திருமணமும் ஓகே, தடைபற்ற திருமணம், அதில் குறிப்பாக ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் வரைக்கும் போய் தடை ஏற்பட்டு திருப்பி திருமணம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது நல்ல காலகட்டமாக இருக்குது. கன்ஃபார்மாக ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிடணும். இதில் சார் திருமணத்திலேயே ஒரு 2வது திருமணமாக வருது, ஒருத்தருக்கு சுப செய்தி இல்லாமல் பிரிஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, சார் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியிலே செவ்வாய் அங்கே வலுவாக இருக்கிறார் இந்த மாத காலகட்டத்தில். அப்போ நல்ல செய்தியை வந்து கொடுக்க போகிறார். அப்போ திருமண காலகட்டம் ரைட்டு. இப்போ திருமணம் எல்லாத்துக்குமே அமைஞ்சிருமானா உங்கள் ஜாதக தசாபுத்தி அடிப்படையும் பார்க்கணும். ஏன்னா 7ல் சனி இல்லைன்னா நான் பண்ணுங்கன்றேன். 7ல் சனி இருக்கும்போது ஜாதக அந்த பலாபலன் பார்த்து பண்ணணும். ஆக மொத்தம் தடைகள் விலகி ஒரு விடை கிடச்சி திருமண காலகட்டம் வந்தாச்சு. இப்போ தொழிலை பற்றி பேசுவோம்.
தொழில் சார்ந்த வருமானம் இரட்டிப்பாகும் காலகட்டம். அது சிம்ம ராசிக்கு. அதாவது உங்கள் வேலை இரவு நேரத்தில் வரும், அதை ஒத்துக்கணும். கொஞ்சம் அன்டைமில் வேலை இருக்குது சார், எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குது, பேர்டன் இருக்குது, எல்லாமே ஓகே, வருமானம் பெட்டராக இருக்கும். உங்கள் 6ஆம் இடம் தாங்க வேலைக்கு போகிற ஸ்தானம். இந்த வேலை அது சம்மந்தப்பட்ட அதில் குரு பார்வை வந்தாச்சு. இப்போ என்ன சொல்லுவோம், கஷ்டங்கள் குறைந்து ப்ராஃபிட் அதிகரிக்க போகுது. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப வேலை இருக்குது, இந்த சிம்மராசிக்காரங்க ரொம்ப வேலையாக இருக்குது, தொந்தரவாக இருக்குன்னாங்க. ஒரு சிலர், சார் வேலை போயிருமோன்னு பயமாக இருக்குது சார், ஏன்னா எங்களுக்கு ஓனரு அவருக்கு ப்ராஜெக்ட் இல்லை, அவருக்கு வேலை நடக்கலை, எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரேன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தைரியமாக இருக்கலாம், உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். அப்போ தொழில், அதாவது வேலை சார்ந்ததில் இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்தாச்சு, அதை ப்ராசஸ் பண்ணணும். பொதுவாகவே 10ல் ஒரு கிரகம் இருந்தாலே தொழில் வளர்ன்னு சொல்லுவோம். இப்போ இருக்க காலத்தில் 4 கிரகம் இருக்கா. அப்போ அந்த நல்ல நேரத்தை நம்ம விடலாமா? டக்குன்னு ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். அப்போ தொழிலில் நிறைய பொருட்கள் வாங்கி வீட்டிலேயே கூட ஒரு சில பொருட்கள் வச்சு விருத்தி பண்ண காலகட்டம் வெற்றி அடையும் சொல்லுவோம். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெற்றி அடையும். இது பெண் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கிறவங்க, அதாவது துணி வகையாக இருக்கலாம், பெண்கள் சம்மந்தப்பட்ட பர்ஃப்யூமு, நகை சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டலாக இருக்கும், பியூட்டி பார்லர் இருக்கும், இவங்களுக்கெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகம். இதில் குறிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்டது ரொம்ப சிறப்பாக சொல்லுவோம். இந்த அந்த துறையிலேயே 4ஆம் இடத்துக்கு கிரகம் பார்க்கறதுனால தான். இதில் பொதுவாக யாராவது போர் போட்டால் தண்ணி வருமா சார்? இந்த நேரத்தில் நிறைய பேர் போன வருஷமெல்லாம் சிம்மராசிக்காரங்க போர் போட்டு நிறைய தொந்தரவு, தண்ணி வரல, செலவு பண்ணி. இப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டம் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த மே இதிலிருந்து ஜூன் வரைக்கும் இப்போ போர் போடுறதுலேயே யோகம் சொல்வோம். பெண்களால் ஆதாயம் உண்டு. சரி, இப்போ தொழிலை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷனாகவே பார்ப்போமே. உங்கள் 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார், கூட 11ஆம் அதிபதியும் இருக்கார், அப்புறம் உங்கள் ராசி அதிபதியும் அங்கே இருக்கார். ஆக மொத்தம் என்ன சொல்ல போகிறேன், தொழிலில் ஒரு நல்ல காலகட்டம் வந்தாச்சு, பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும். ஏதாவது பார்த்திங்கன்னா தங்கு தடை இருந்தால் காம்ப்ரமைஸ் பேசினா முடிவுக்கு வந்துடும். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் நிறைய பேர் வருவாங்க, அது மட்டும் வேணுமா வேண்டாமான்னு ஜாதகத்தை, பார்ட்னரோட ஜாதகத்தை வச்சு ஃபைனலைஸ் பண்ணணும். இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, சார் லோன் வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாமா? பண்ணலாம், லோன் கிடைக்கும், பண்ணலாம். ஒரு சிலர், சார் இந்த வீடு அடகு வச்சு லோன் வாங்கி பண்ணலான்னு இருக்கேன் சார், பண்ணலாம். பொதுவாக பிஸ்னஸுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். வீடாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி, தொழில் லோனாக இருந்தாலும் டெவலப் பண்ணிட்டா தான். இதில் உங்கள் தொழிலுக்கு பார்த்திங்கன்னா வேலையாட்கள் பிரச்சனை தான் பல பிரச்சனையாக இருந்தது, அதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சாச்சு. வேலையாட்கள், நிரந்தர வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ தொழில் வளம் உண்டு. பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சிசிடி கேமரா பிரச்சனை அதிகமாக. இந்த சிம்ம ராசிக்காரங்க சிசிடி ஒர்க் ஆகலம்பாங்க, மொபைல் ஒர்க் ஆகலைங்கிறாங்க, நான் கொடுத்த இந்த பிஸ்னஸ் ஆஃபீஸ் ஃபோன் ஒர்க் ஆகலை, ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட லேப்டாப்பு, இந்த கம்யூனிகேஷன் வகையில் அவ்வளோ தொந்தரவு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் முழுமை பெற்று இப்போ வெற்றியே. உங்கள் 2ல் கேது இருக்குதுல்ல சார், குடும்பம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவு வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு ஒரு நல்ல காலம் வருது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தனி குடித்தன யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக தனி குடித்தனம் போகணும்னு நினைக்கிறவங்க, கூட்டு குடும்ப தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிள் அட்வைஸ், தனி குடித்தனம் தான். 2ல் கேது இருக்கும்போது, கேதுங்கிறது அந்நிய கிரகம், ஒன்றா இருக்க விடாது, தனி குடித்தனம். உங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் சொல்ல. 2ல் கேது இருக்கும்போது தெரிஞ்சு தெரியாமல் 1-2 வார்த்தைகள் சொல்கிறத மற்றவங்களுக்கு தவறாக புரிஞ்சிடும். அப்போ அந்த கேதுவோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு பரிகாரம் தேவை. என்னென்னா, செல்வ கணபதி வழிபாடு சிறப்பு சேர்க்கும். அந்த கணபதியில் செல்வ கணபதினு அந்த அம்சம் தான் போகணும். அப்படி இல்லைன்னா கன்னி மூல கணபதி, இந்த கோயிலுக்கு சென்று வரும்போது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் நகை பணம் சேர்க்கை ஒன்று, ஆனால் குடும்ப உறவில் கவனம். இந்த ராசியில், சார் எங்கள் குழந்தை ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்குமா, குழந்தைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். உங்களை ஜாதகத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு விட உங்கள் குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. குழந்தை பிறப்பு இல்லாதவங்க குழந்தைக்கு நம்ம ட்ரை பண்ண சொல்லுவோம். சரி, இதே ஒரு மாணவர் சிம்ம ராசிக்காரங்களாக இருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம், தம்பி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுது, கன்ஃபார்மாக கிடைக்கும். விரும்பிய கல்லூரி கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. அப்போ இதுலேயே பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப யோகம். உங்கள் ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் வேலை செய்யுதுன்னு சொல்லுவோம்.
உங்கள் 10ல் இருக்க பதவி யோகம் தானாக வருகிறது. பொதுவாக இந்த டைம் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. அதில் நிறைய பேர் சிம்மராசி தொடர்பு இல்லாமல் குடும்பத்திலே ஒரு சிம்மராசி வந்துடும். ஏன்னா அந்த குடும்பத்துக்கே யோகமாக தான் வரப்போகுது. உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி 10ல் இருக்கிறனால லாபம் தானாக தேடி வரும். உங்கள் இதில் கட்சி சார்ந்தும் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. இதில் பெண்களுக்கு இந்த நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெண்களுக்கு தான், சார் ரொம்ப நாளாக நான் வேலைக்கு குழந்தை டெலிவரி ஆனாலும் வேலைக்கு போகலை, இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணால் கிடைக்குமானா கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். இப்பொழுது முயற்சி செய்யுங்க, யூஸ்ஃபுல்லாக உண்டு. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லணும்னா, சின்ன சைடில் ஒரு கோர்ஸோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா 3ஆம் அதிபதி ஆன்லைன் கோர்ஸ்னு சொல்லுவோம், அது 10ல் இருக்குது. ஒரு ஆன்லைன் மூலம் படிச்சுட்டு போகிறது. இதில் அந்த பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட துறை, அப்புறம் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறை, இந்த இதில் சினிமாவிலே பார்த்திங்கன்னா எடிட்டிங்கு, டிசைனிங் இந்த மாதிரி ஃபீல்டு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் ஒரு ஸ்டெப் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபேஸை காட்டுறத விட டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டதுக்கு இன்னும் யோகம் அதிகம். அதனால் இந்த சினிமா சம்மந்தப்பட்டது, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது அனைவருக்குமே யோகங்கள் உண்டு. பப்ளிஷிங் சம்மந்தப்பட்டதும் உங்களுக்கு யோகம் உண்டு. இதில் யாருக்காவது தனிப்பட்ட முறையில் நியூமராலஜி, வாஸ்து, ஜாதகம், பிரசன்னம் யாராவது பார்க்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் புக் பண்ணி தரப்படும். இந்த வீடியோவில் ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் கீழே இருக்கிற இதில் கமெண்ட் பண்ணுங்கள், தரேன். இதில் ஒரு சில பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். உங்கள் ராசி எண் பார்த்திங்கன்னா 1, 3, 5 இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறேன், சக்ஸஸ் ஆகணும் சார் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டியது பச்சை நிறத்தில் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை இல்லை வெள்ளை நிறமாக இருக்கிறத பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லைட் மஞ்சள், இந்த கலர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பச்சை ரொம்ப இதாக இருக்கும். பச்சைங்கிறது ஒரு டாப் மோஸ்ட். இந்த கலரை ஏதோ ஒரு இதில் யூஸ் பண்ணிட்டு போகும்போது உங்கள் போன காரியம் வெற்றி அடையும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார், ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர்.